நம்ம சூரியநாராயணன் நிறையா பதில்களோடு ஆர்வமாக கை காட்டிகிட்டே இருக்கார். சொல்லுங்கள் சூரியநாராயணன். நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாற்றத்தை கொண்டு வந்து விஜய் செய்தது தான் பிரச்சனையா, இல்லை இந்த விவகாரமே பிரச்சனையா? யாருமே செய்யக்கூடாது, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமே இவ்வாறான நிகழ்வுகள் அரங்கேறுவதை மக்கள் இப்படி பார்ப்பார்கள் அப்படின்ற இதில் எந்த தவறும் நடக்கலைங்க. இது தவறு நடந்ததாக என்னுடைய சகோதரர் வில்சன் சார் சொல்கிறார். ஒன்றுமே நடக்கலை. ஆக்சுவலாக 1,72,00,000 ஓட்டுகளை வாங்கி 3 வருடத்துக்குள்ள கட்சி ஆரம்பித்து இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது திரு தளபதி விஜய் அவர்கள். ரெண்டாவது, ஜெர்சி ஒண்டி போடலை. பெரியவர்கள் 1.25 கோடி ஜெர்சி கிடையாது, மக்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. என்னோட சகோதரர்கள் மாதிரி இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டரையே தோக்கடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி. இது வேட்பாளர்களை பார்க்காமல் திரு விசில் சின்னத்தையும் திரு விஜயையும் பார்த்து ஓட்டு போட்ட மிகப்பெரிய கூட்டம். நல்லது. ஏங்க, அண்ணா திமுக எதிரி கட்சி யாருங்க? திமுக. டிவிகே எதிரி கட்சி யாருங்க? திமுக. அப்ப என்ன டிசிஷன் எடுப்பாங்க? அண்ணா திமுக ஒன்னா சேருமா? பாகிஸ்தான் இந்தியா சேர மாதிரி முடியாது. அதாவது சி.வி. சண்முகத்தினுடைய தலைமையில் அவர்கள் எடப்பாடி மேல வெறுப்பு ஏற்படுத்தி எப்படி திமுகவோட கூட்டு சேர சொல்லி வெறுப்படுத்தி வெளில வந்தாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. இத விஜய் அவர்கள் ஒண்ணுமே செய்யல. இல்ல, இதற்கு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. எது? இப்ப 25 எம்எல்ஏக்கள் இதுக்கு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. இந்த ஆதரவு தெரிவிப்பதற்கு பெயர் என்ன? மற்றும் பலர் இல்லைங்க, அவங்க தனி, அவங்களே எல்லாருமே தலைவர்கள் தான். அதுல உள்ளவங்க அவங்களா ஆதரிக்கிறான்னு சொல்லும் போது அந்த ஆதரவை பெறுவது தவறா? அது எப்படி குதிரை பேரமாகும்? அவர்களாக ஆதரவை தெரிவித்தார்கள் என்றால் அது குதிரை பேரம் அல்ல. இல்ல, இதை உருவாக்கியது இவர் தான் அப்படின்றத வாதம். இல்லையே, இவர் பண்ணலையே. இல்ல, ஏங்க, சி.வி. சண்முகம் ஒரு எம்பி, எம்எல்ஏ, அதே மாதிரி வேலுமணி, தங்கமணி, மற்ற இவரெல்லாம், விஜயபாஸ்கர்லாம் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் திரு எடப்பாடியுடைய டிசிஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு 25 எம்எல்ஏக்கள் வருவது எப்படி குதிரை பேரமாகும்? எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தான் அவங்க போயிருக்காங்க. கண்டிப்பா ஆதரவு தெரிவித்திருப்பார்கள். அவர்கள் தானே முடிவு எடுத்து அதாவது ஆசை வார்த்தைகள் கூறினார்கள். வாரியம் தருவதாக, அமைச்சர் பதவி தருவதாக எடப்பாடி பழனிசாமி அதை குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இல்ல, யார் குற்றச்சாட்டு வைக்கிறார்? இல்ல இல்ல, இவர் சொல்றாரு. இல்ல இல்ல, அத பத்திலாம் இல்ல. ஏங்க, ஒரு 25 எம்எல்ஏக்கள் 47 எம்எல்ஏல ஒன்று சேர்ந்து வரும்போது அது எப்படி குதிரை பேரமா ஆகும்? இவர்கள் போய் பார்க்கவே இல்லை. முதல்ல சி.வி. சண்முகம் என்ன சொன்னாரு? நாங்கள் விஜயை ஆதரிக்கிறோம் சொன்னதும் ஒரு மரியாதைக்காக போய் பார்த்திருக்காரு. அது எப்படி தவறா சொல்ல முடியும்? ஏன் திமுக இல்ல இல்ல, நான் பேசும்போது நான் பேசல சார். ஃப்ளோர் டெஸ்டுக்கு முன்னாடி சந்திச்சிருக்காரு. நீங்க பேசும்போது நான் பேசல. எடப்பாடியை சந்திக்கல, தனி அணியாக செயல்படுவோம் என்று அறிவித்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்திருக்கிறார். ஒரு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றவங்கள பாக்குறது என்னங்க தப்பு? மீட்ன்றது ஆஃப்டர் ஃப்ளோர் டெஸ்ட் அது கொள்ளப்படும். ஒரு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றவங்கள பாக்குறது என்ன தப்பு? ஒண்ணு. ரெண்டாவது, அவர் நாத்துமடர் கட்சி சீமானை போய் பார்க்கலையா? அதை நீங்க இது பண்றீங்களா? திரு மு.க. ஸ்டாலினை போய் பார்க்கலையா? வைகோ போய் பார்க்கலையா? அவங்க யாருக்குமே ஃப்ளோர் டெஸ்ட் சம்மந்தம் இல்லையே. இல்ல இல்ல இல்ல. அப்ப இவங்க ஏன் எதிர்த்து ஓட்டு பண்ணல? ஏன் ஏத்து ஓட்டு பண்ணல? அப்ப இவங்களை பார்த்தனால தான் ஏத்து போட்டு போல வாக் அவுட் பண்ணாங்கிறது சொல்றீங்களா? ஏங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்துப்பீங்க, உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை பார்க்க மாட்டீங்க. திரு திமுக தலைவரை போய் பார்த்தாரு. அது உண்மையாவே ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப். அது ஒரு லீடர்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத தளபதி விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை திராவிட கட்சிகளுக்கு பொறுக்கல. அதான் பிரச்சனை. ஒரு லீடர் என்பவர் எப்படி இருக்கணும்? போய் தீய சக்தி எல்லாம் பேசினாரு. அப்படி இருந்தாலும் ஒரு திகாவை போய் பார்த்தாரு, திராவிட கழகத்தை போய் பார்த்தாரு, திமுகவை போய் பார்த்தாரு, மதிமுக பார்த்தாரு. இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. எல்லா கட்சியும் எல்லாமே எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல எல்லாரையும் போய் பார்த்தாரு. இன்னும் என்ன சொல்றாரு? அவரை பல ஹியூமிலியேஷன் நடந்துச்சு, அவமானங்கள் ஏற்படுத்தியது. எதற்கும் அவர்கள் ரியாக்ட் பண்ணல. இப்ப இல்ல, சீஃப் மினிஸ்டர் முன்னாடி கூட கடந்த 8 மாதங்களாக அவர்களை எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள், யார் செய்தார்கள், என்னென்ன செய்தார்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எதுக்குமே ரியாக்ட் பண்ணாரா? a leader is a person who will not react. அந்த இது இருக்காரு. நான் என்ன பாக்குறேன்னா, வாழும் எம்ஜிஆரா பாக்குறேன் அவரை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்திலே அவங்க சட்டமன்றத்துல இன்னைக்கு பதிவு செய்யறாங்க இல்லையா, குதிரை பேரம் நடந்திருக்கிறது, இது குறித்து விசாரணை மேற்கொள்ளணும் கோரிக்கை வைக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் பேசுவாங்க, திமுக பேசுறாங்க, அண்ணா திமுக பேசுறாங்க. கடந்த கால வரலாறு பொலிட்டிக்கல், கடந்த கால வரலாறு, அது அரசியல் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். அதாவதுங்க ஃப்ளோர்ல இப்படி ஒரு சார்ஜ் வைக்கும்போது அது ஒண்ணுமே இல்ல அப்படி கடந்துருவாங்களான்னு கேக்குறேன். நான் ஒரு கிளாரிட்டியா கேக்குறேன்.
ஏங்க ஓ அப்ப பிரேமலதா விஜயகாந்தோட வாதம்னா அது ஒண்ணு இல்ல அப்படின்னு கடந்து ஒண்ணு இல்ல, வரலாம். அவங்களுக்கு கட்சியில சேராதனால இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஒரு 3 வருஷத்துல ஏற்படுகிற ஒரு பொறாமையில தான் இதெல்லாம் நடந்திருக்கு. தன்னுடைய கணவர் செய்ய முடியாதை ஒருவர் செய்திருக்கிறாங்கிற ஒரு இதுல தான் அவங்க எல்லாம் பேசுறது. புரியுதுங்களா? நீங்க நல்லா பார்க்கணும். அமமுக கனகராஜும் அவர் தன்னெழுச்சியா தான் வந்திருக்காரு. ஒரே நிமிஷம். திரு கம்யூனிஸ்ட் அவர்களும் விசிகாவும் ஐயமும் கிளியரா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க இவங்க எல்லாம் குதிரை பேரங்கிறீங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோம் சொல்லிருக்காங்க. ஆனா கூட்டணி திமுகவோட தான் சொல்லிருக்காங்க. இல்ல சொல்லிருக்காங்க சார். அப்ப சொல்லிருக்காங்க. குதிரை பேரம் வந்துச்சு. சொல்லிருக்காங்க. குதிரை பேரம் இல்லையே. இல்ல சொல்லிருக்காங்க தானே. ரைட் சார். அது ஏற்கறீங்களா இல்லையா சார்? அதுல சந்தேகம் இருக்கா? சொல்லி இருக்கா? ஆதரவு தான். சொல்லி இருப்பதனால கூட்டணி திமுகவோட தான் சொல்லி இருப்பதனால தான் குதிரை பேரம் இல்லைங்கறத நான் சொல்றேன். சொன்னதனால தான் குதிரை பேரம் இல்லைங்கறேன். அவ்வாறு சொன்னதனால தான் இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கறதுனாலயும் நாங்கள் அப்படி தெளிவா சொன்னபோது எப்படி குதிரை பேரம் வரும்? ஏங்க உடனே விடுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையாவே மிக பெரிய இவ்வளவு பவர்ல இருந்தும் இவ்வளவு வருஷம் எம்பிகளா இருந்தும் அவங்க அதுல பழைய சோஃபாலாம் வச்சிருக்காங்க. பாவம் அவங்க இப்ப பணம் சம்பாதிக்கலைங்க, பெரிய இதெல்லாம் பண்ணலைங்க. அவங்க ஒரு தலைவர் வராட்டு ஒரு சோஃபா வாங்கினதை கூட நீங்க இது சொல்றீங்களே, இது எவ்வளவு இதா இருக்கு, எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு சோஃபா ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அதை விடுதலை சிறுத்தைகள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. திருமாவளவன் எம்பியா இருந்திருக்காரு. எவ்வளவு பொறுமையா எவ்வளவு பெரிய லெவல்ல பொசிஷன்ல இருந்து சம்பாதிக்காம ஒரு அவங்க கட்சியில ஏழை கட்சியில ஒரு பிற்படுத்தோர் கட்சியை வச்சு வந்தவங்க அவங்க ஒரு சோஃபா கொண்டு வந்தது கூட எவ்வளவு தவறா பேசுறீங்க பாருங்க. இது ஒரு சோஃபா 10,000 ரூபாய் சோஃபா கூட வாங்க முடியாத நீங்க புஷ்பா சொல்றீங்களே, இது எவ்வளவு தவறான எண்ணம். மாத்தி பேசியிருக்காரு. இல்ல ஒரே நிமிஷம். எங்க குதிரை பேரனா திமுக சைடுல குதிரை பேரனா மாத்தி பேசும்போது நான் வாயை திறக்கவே இல்ல. மாத்தி பேசுறீங்க, அவர் கேட்க மாட்டாரு. குதிரை பேரம் என்ன நடந்துச்சுன்னு பேசுறோம். இவர் திரும்ப குதிரை பேரம் கம்யூனிஸ்ட் குதிரை பேரமே நடக்கலன்றாரு. ஆமா அவங்க பேசும் கம்யூனிஸ்ட் நீங்க கவனிக்கலையோ? நான் அதை கேள்வி முடியல. குதிரை பேரமே நடக்கல. எங்க குதிரை பேரம் நடந்துச்சு? அமமுக பேசுறோம், அதிமுக பேசுறோம். திரு வில்சன் சார், நீங்க பேசும்போது நான் பேசவே இல்ல. பேசல. நான் அவர்கிட்ட பேசுறேன். சூரியநாராயணன் என்கிட்ட நீங்க என்கிட்ட அவர்கிட்ட பேசல. நான் அவர்கிட்ட கேக்குறேன். நீங்க மாத்தி மாத்தி பேசும்போது அவர்கிட்ட கேக்குறேன். பேசும்போது பேச வேண்டாம். மக்கள்கிட்ட தப்பா போய் சேரும். நீங்க சொல்லுங்க. என்கிட்ட கேட்டாரு, அவர் நான் விளக்கத்தை கொடுத்துட்டு சொல்லுங்க. இதில் சப்போர்ட் பண்ண கட்சிகள் எல்லாமே கிளியரா சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணா திமுக சப்போர்ட் பண்றது கொள்கை ரீதியா? மீண்டும் சொல்றேன், குதிரை பேரம் விஜய் மீதான விமர்சனம் தான். அவரு வில்சன் குறுக்கிட்டதான். குதிரை பேரம் நடந்திருக்கிறது சார்ஜ். கொள்கை எதிரி, நேரடி எதிரி திமுக தான். இன்னொரு முறை சொல்லுங்க சூரியநாராயணன், குதிரை பேரம் நடந்திருக்கா இல்லையா? இந்த நடக்கவில்லை அப்படின்னு நான் சொல்ல, நான் ஒன்றையும் சொல்ல. விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆமா, ஜனாதிபதி ஆட்சி வேண்டாம் என்பதால் அதிக அளவு மக்களால் விரும்பப்பட்டவர் தளபதி திரு விஜய் அவர்கள். அதை ஒத்துக்கிறீங்களா? அதிக அளவு சீட்டுகள் வாங்கியது திரு தளபதி அவர்கள். அதை ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி வேண்டாம், அதற்காக நாங்கள் திரு விஜய் ஆதரிக்கிறோம் என்று கம்யூனிஸ்ட்களும் விசிக சொன்னதை ஒத்துக்கிறீங்களா? இவ்வளவு ஒத்துக்கும் போது குதிரை பேரம் இல்லை என்பதை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 120 எம்எல்ஏக்கள் அவர்களாக தங்களுடைய அதுவும் போய் ஆளுநரை பார்த்திருக்காங்க. வேற புரியுதுங்களா? பேசலாம். இல்ல கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. இல்ல நிறைய இல்ல பேச சான்ஸ் கொடுங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். எல்லாருக்கும் இல்ல சகோதரர் கொடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்றேன். இந்த தேர்தல் கிளியரா பிராக்சர் மேண்டேட் கிடையாது. சகோதரர், இந்த மேண்டேட் மக்களால் ஈவன் முதலமைச்சரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அலை. இல்ல இதில் ஏன் 108 கேட்டா
திரு தளபதி விஜய் அவர்களை இல்ல ஒரு நிமிஷம் 10-15 மாவட்டங்களுக்கு அனுமதிக்கவே இல்லைங்க. அவர் போகவே அனுமதிக்காமல் அதாவது பிரச்சாரம் இது நான் பார்ப்பது திரு விஜய் பிரிவி நரசிம்மராவையும் வாஜ்பாயும் ஒன்றே சேர்ந்த திரு விஜயான பார்க்கிறோம். வாழும் காமராஜராகவும் வாழும் எம்ஜிஆர் நான் பார்க்கிறோம். நடக்கவில்லை. முழுக்க முழுக்க மக்களால் சட்டசபையில் அவர்களால் போட்ட ஓட்டு. இதில் குதிரை பேரம் என்பது சொல்வது தோற்றவர்களுடைய வார்த்தைகள். நம்ம பேசலாம். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்து மணி குறுக்கிட்டீங்க. விஜய் விஷயத்துல மக்களுடைய முழுமையான அலை ஆதரவு என்ற விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறேன். அதுமாரி அதனால் பாசிட்டிவாக அவர் பார்ப்பாருன்னு இப்போ தான் தெரியுது. பிவி நரசிம்மராவ் பண்ணிய அவ்வளவு தப்புகளுக்கும் அதற்கு பிறகு பிவி நரசிம்மராவ் செய்த அனைத்து தப்புகளுக்கும் வாஜ்பாய் செய்த அனைத்து தப்புகளுக்கும் சேர்த்து விஜய் முகம் பார்க்கப்படுதுன்னு புதிய செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டு, நான் வாங்குறேன். இதெல்லாம் புதிய செய்தி. ஆனால் சிவி சண்முகத்தை பார்த்தது என்பதில் தான் இந்த விவகாரமே வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பார்த்து நல்ல பெயர் வாங்கியவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதல்வர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் தொடர்ந்து அவருக்கு பின்னால் தான் போனவங்க இந்த சிவி சண்முகமும் இந்த வேலுமணியும் விஜயபாஸ்கரும் அல்லது எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாரும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் அப்படி இருக்கும் பொழுது அவரை பார்க்காமல் தவிர்த்தது என்பதில் டொப்புன்னு விழுந்துருது அவருக்கு இருந்த அந்த பெயர் என்பது. அதில் தான் இது நேரடியாகவே கேள்விக்குறியாகுது. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நிச்சயமாக முடியாது. ஏன்னா பிரேமலதா அங்கேயே கேட்டாங்க, முதலமைச்சர் பதில் சொல்லும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முகத்தை மூடிட்டு போகிறோம் இல்லை நானுன்னு முதல்ல சொன்னார் முதலமைச்சர் பதவியேற்கும் பொழுது. முகத்தை மூடிட்டு ஒருத்தர் போனாங்க, யாருன்னு சொல்லி இப்போ சொல்லுவார்னு நினைக்கிறேன்னாங்க. அது கவனமாக சௌகரியமாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது பதில் சொல்லும் பொழுது. சூரியநாராயணன், மக்கள் தீர்ப்பு திரும்ப உங்களுக்கு செல்வாக்கை குறைக்கிறது தான் இது பண்ணியிருக்காங்க. நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன். என்னோட சகோதரர் சொன்னார், தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது நான் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக உள்ளேன், என்னுடைய இதே கூட்டணி ஆட்சி தான் அவர் கிளீனாக சொல்லியிருக்காரு. அதை தான் இன்றைக்கும் செயல்படுத்திட்டு இருக்காரு. புரியுதுங்களா? செயல்படுத்திட்டு இருக்கும்போது இது 144 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த குதிரை பேரங்களாம் சொல்றதெல்லாம் மிக மிக தவறானது. அவர்கள் தோற்ற குறிப்பிட்ட 2 கட்சிகளை மிகப்பெரிய தோற்கடித்த ஒரு கட்சியை வேறு எந்த விமர்சனம் செய்ய முடியாத ஒரே காரணத்தினால் குதிரை பேரம் சோபா என்று சின்ன சின்ன விஷயத்தை சொல்றாங்க. அது முழுக்க தவறு. மக்கள் செல்வாக்கை குறைக்க என்பது சரியான பதில். தலைவர் தளபதி அவர்கள் ஆரம்பத்திலே அவர் சொல்லியிருக்காரு, அவர் திரு தளபதி விஜய் அவர்கள் ஸ்டார் இல்லை, உலகத்தில் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் மாதிரி ஒரு விஜய் தான். அவர் தான் மக்களை எல்லாத்திலையும் விழிப்படுத்தி ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஏற்படுத்தி பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய விசில் புரட்சி தான். இந்த விசில் புரட்சி மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கார். இது 60 வருட திராவிட ஆட்சிகளில் நடக்க முடியாது. இதை நடத்தி காமிக்க மிகப்பெரிய சாதனையாளர். பலவித சோதனைகள் விதத்திலே அவருக்கு நெருக்கடியும் உருவாக்காது, செல்வாக்கையும் தடுக்காது. இது எதுவுமே சின்ன ஒரு விஷயங்கள் கூட அரங்கேற்ற இது மிகப்பெரிய சின்ன விஷயம் தான். இதை பூதக்கல்லாடை வைத்து எதிர்கட்சிகள் பார்க்கின்றன. அதுதான் நிதர்சனம் உண்மை.